இன்றைக்கு சிலர்களுக்கு இதனுடைய பிரச்சனை என்னன்னே தெரியாமல் இருக்குது. கண்ணியமானவர்களே, நிக்காஹுடைய வைபவங்கள் வரும் பொழுது அங்கே மிக முக்கியமாக தேவைப்படுபவர் மாப்பிள்ளை தேவை, இரண்டாவது வழி தேவை, மூணாவது 2 சாட்சிகள் தேவை. மாப்பிள்ளைக்குரிய நிபந்தனை சொல்லிட்டோம், எப்படிப்பட்டவர் ஆளுக்கணும் என்பதை. கண்ணியமானவர்களே, இரண்டாவது கட்டம் வழியுடைய பிரச்சனை. வழி என்பது சொந்த பிள்ளைக்குத்தான் வழியாக வர வேண்டும். நான் இதை ஏன் சொல்றேன்டா, இன்றைக்கு சிலர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல வச்சு பிள்ளைய மாத்திட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல வச்சு பிள்ளைய மாத்திட்டாங்க. அந்த பிள்ளைக்கு இவர் வாப்பா இல்ல, இவர் வாப்பா இல்ல, பிள்ளைய மாத்தி எடுக்கிறாங்க. பொம்பளை பிள்ளை தேவை என்று சொல்லி. கண்ணியமானவர்களே, 18 வயசாகிட்டது, உள்ள கல்யாணம் முடிக்கிற நிலைமை வந்துட்டது. கண்ணியமானவர்களே, இந்த பிள்ளைக்கு யார் வழியாக வர்றது? இந்த பிள்ளையுடைய வாப்பா யார் என்று ஆரம்ப கட்டத்திலிருந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படி இல்லை, இது மாற்று மதத்தை சேர்ந்த பிள்ளையாக இருக்கும் என்றால் இந்த இடத்துல காலியார் வழியாக வர வேண்டும். அதெல்லாம வேற யாரும் வழியாக வர முடியாது. வழி என்பது வாப்பாவுடைய பக்கத்துல மட்டும்தான் வழி, உம்மாவுடைய பக்கத்துல வழி இல்ல. மாமாமார் சாச்சாமார், அதாவது உம்மாவை 2வது தரம் கல்யாணம் முடியக்கூடிய சாச்சாமார் இருக்கிறார்களே, இவங்க வழி சொல்ல போறது. ஏன் சிலவுல இந்த பொம்பளை பிள்ளைய வளர்த்திருக்கிறேன் என்று சொல்லி வழிக்கு போறாங்க. இவர்களுடைய வழி ஏற்றுக்கொள்ளப்படாது, அது ஜினா, அந்த நிக்கா ஜினாவாகிடும். கண்ணியமானவர்களே, வழி என்பது வாப்பா சொந்த இந்திரியத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட குழந்தை. முதலாவது இரவு தன்னுடைய மனைவியோட சேர்றாரு, 1 மாசம் இருக்கிறாரு, 1 மாசத்துல புள்ள உண்டாகுது. வாப்பா மனைவிய, கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க, எந்த விதமான தொடர்பும் இல்லை. கண்ணியமானவர்களே, இந்த உழைப்பும் இந்த ஹக்கும் இந்த பிள்ளைக்கு சேரல. ஆனாலும் வழி வாப்பாதான், வழியா வர வேண்டியவர் வாப்பா. நேற்று இரவு கூட இந்த ஒரு பிரச்சனை போகுது. வழி சொல்றதுக்கு மாமா வாராரு, மாமாக்கு எப்படி வழியோட உரிமை இருக்குது? கண்ணியமானவர்களே, வழியோடைய பிரச்சனையை கொஞ்சம் பாருங்க. எப்ப ஒவ்வொரு மஹல்லாக்களுக்கும் என வீட்டில் திருமணம் நடக்க போகுது ஒரு லெட்டர் கடிதம் மஸ்ஜிதுக்கு வருகிறோம், அப்ப அதுல வழி யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு பள்ளிகளையும் இருக்குது, அது சைன் பண்ணணும். கண்ணியமானவர்களே, வழிய எழுதி தரவானம், வழியை நேரடியாக காட்ட சொல்லுங்க. யார் வழி என்று பாருங்க நேரடியாக. நிக்காஹுடைய மஜ்லிஸுக்கு வாரத்துக்கு முன்னால அங்க வழியுடைய பிரச்சனையை முடிவு செய்யுங்க. யார் வழி? வழியா வரக்கூடியவர் யார்? வாப்பா இல்லாட்டி யாரு? அதுக்கு பின்னால யாரு என்பதை இஸ்லாம் அங்கே சொல்லி தந்திருக்கிறது. இதை இஸ்லாம் விட்டு வரல. எனவேதான் சொந்த பிள்ளைக்கு வழியாக வர வேண்டும். உண்மையிலேயே ஒருவர் ஒரு பிள்ளையை எடுத்து வளர்த்திருக்கிறார், அவருடைய மனைவி அந்த பிள்ளைக்கு பால் கொடுத்திருக்கிறா, பால் ஊட்டிருக்கிறா என்று வரும் பொழுது இவருக்கு அந்த பிள்ளையை பார்க்கலாமே தவிர இவருக்கு வழியாக வர முடியாது. பார்த்தல் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளையை பார்க்கிறது என்பதற்கு இஸ்லாம் அங்கே எங்களுக்கு அனுமதி தருகிறது. உங்களுடைய மனைவி பாலூட்டல்ல என்று சொன்னாலும் கூட அந்த இடத்துல அந்த பிள்ளையை பார்க்கிறது பருவ வயசுக்கு பின்னால ஹராமாக்கப்படுது. கண்ணியமானவர்களே, இதைத்தான் பிள்ளை வளர்ப்பதற்கென்று ஒரு தனி பாடம் இருக்கிறது. அதை கட்டாயம் உலமாக்களை அணுகி படித்துக் கொள்ளுங்கள். எனவே கண்ணியமானவர்களே, பலர்கள் சொல்றாங்க வாப்பா என்பவர் அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர். உம்மா வாப்பாவுக்கும் தான் சண்டை, அது பிள்ளைக்கும் வாப்பாவுக்கும் சண்டை இல்லை. பிள்ளட வாப்பாட தொடர்பு அது மௌத்து வரைக்கும் வாப்பாதான். அதுக்கு மறுமையில நீங்க 2வது கல்யாணம் முடிக்கிறாங்க என்பதற்காக சாட்சாட பெயரை சொல்லி இன்னார் ரமான் இன்னார் என்று அல்லாஹ் அழைக்கிறல்ல, வாப்பாட பெயரை சொல்லி இன்னார புள்ள இன்னார் தான் என்று அல்லாஹ் அழைக்க இருக்கிறான். கண்ணியமானவர்களே, எனவே வாப்பா என்ற அந்தஸ்து அது விட்டுவிட முடியாது. சிலர்கள் ஆரம்ப கட்டத்தில் இருந்து அண்மையில் ஒருவர் வந்து சொன்னார் என்கிட்ட, அதுல ஏன் நீங்க இப்படி கேட்கிறீங்க, நீங்க தானா வழி என்று ஏன் கேட்கிறீங்க என்று கேட்கும் பொழுது நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்ல இல்ல நீங்க சில நேரம் பிள்ளைய வளர்த்து இருக்கலாம். அவர் சொன்னாரு, இப்ப நடக்கிற கல்யாணத்துல இது என்று சொன்ன புள்ள, ஆனா எனக்கு ஒரு புள்ள இருக்குது, நான் என்ன மனைவியுடைய புள்ள, அது
நான் கல்யாணம் முடிச்சது இதுவரைக்கும் அந்த அந்த கணவர் யார் என்று கேட்கல, நீங்க சொன்னதுக்கு பின்னால்தான் அவர் யார் என்று தேடணும் என்று சொல்றார். கண்ணியமானவர்களே, இந்த வழியுடைய ரொம்ப முக்கியமானவைகள் இருக்குது. அதை கட்டாயம் தேடி படியுங்க. அந்த வழியை பாருங்க, வழியை சரியானவரா என்பதை கட்டாயம் தேடுங்க. சவுதியுடைய உலமாக்கள் ஒரு 5-6 வருடத்துக்கு முன்னால ஒரு ஃபத்வாவை வெளியிட்டாங்க. அரபு பத்திரிகைகள்ல வந்தது. கண்ணியமானவர்களை சொன்னார்கள், யாருக்கு தொழுகை இல்லையோ அவருக்கு வழியாக வர முடியாது என்ற விடயத்தையும் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவேதான் ஒரு வழி என்று சொல்லக்கூடியவருடைய அந்த அந்தஸ்து, அவருக்குரிய உரிமையையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே சொல்லி தந்திருக்கிறார்கள். இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது, லா நிக்காஹ் இல்லா பி வலியின், வலி இல்லாமல் நிக்காஹ் இல்லை என்பதை சொல்லி இருக்கிறார்கள். எனவேதான் நிக்காஹுக்குரிய திருமணத்துக்காக முக்கியமானது வலி என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே கண்ணியமானவர்களே, இரண்டாவது கட்டம் 2 சாட்சிகள் இந்த இடத்திலே தேவை. 2 சாட்சிகள் தேவை. அந்த 2 சாட்சிகளும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? இது நிக்காஹுடைய வைபவத்துக்கு வந்து விட்டால் நாங்கள் சொல்கிறோம் என்ன தெரியுமா? ஒரு மாப்பிள்ளை பக்கத்துல வருவாங்க, ஒரு பெண்ணுடைய பக்கத்துல வருவாங்க சொல்லி சைனை வச்சுட்டு போறதுக்கு மட்டும் நாங்க அவர்களை பயன்படுத்துகிறோம். அப்படி அல்ல. சாட்சி என்பது சொன்னாங்க, அதிலில் அந்த 2 சாட்சிகளும் நீளம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் பெரும்பாவம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். சிறிய பாவத்தை தொடர்ச்சியாக செய்யாத ஒரு மனிதராக இருக்க வேண்டும். சாட்சிகள் நிக்காஹுடைய வைபவத்துக்கு வருவதற்கு முன்னால நியமிக்கப்பட வேண்டும். ஒரு சில வேளை ஒரு பெண்ணிடத்தில் பேசி ஒரு சாட்சியாக நியமிக்கப்பட்டவர் கேட்கிறாரே, மகள் உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமா? அவர் சொல்றா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, என் அம்மா பாப்பாவும் வற்புறுத்தி இந்த கல்யாணம் முடிக்க வைக்கிறாங்க என்று சொன்னால் இவருக்கு ஃபர்லாக்கப்படும். இந்த ஃபர்ல் 5 ஃபர்ல போல இவருக்கு ஃபர்லாக்கப்படும். நிக்காஹுடைய மஜ்லிஸுக்கு வந்து இந்த பெண்ணுக்கு இந்த நிக்காஹுல விருப்பம் இல்லை என்று சொல்றதும் இவருக்கு கடமையாக்கப்படும். இதுக்குத்தான் சாட்சி என்று சொல்றது. வெறுமனே சைன் வச்சுட்டு போற மட்டும் சாட்சி இல்ல. 3 இடத்துல 4 இடத்துல சைன் வச்சுட்டா அது எங்க பொறுப்பு முடிஞ்சது என்பது அல்ல. கண்ணியமானவர்களே, நிக்காஹுடைய மஜ்லிஸுக்கு முன்னால இந்த சாட்சிமார் மாப்பிள்ளிடத்துல பொண்ணிடத்துல கட்டாயம் கொஞ்சம் கேட்கணும், விசாரிக்கணும் என்பதை இஸ்லாம் இந்த இடத்திலே தெளிவுபடுத்துகிறது.